இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் பாக்கியா இந்த குட்ட குனிவாங்கலாம் அந்த மாதிரி பல தடவை குனிஞ்சிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த பக்கம் வந்து கோபி வந்து முதல்ல வந்து கல்யாணமான போது எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பார். இடியட்டுங்கிற வார்த்தையே கேட்டாலும் நமக்கு பாக்கியம் தான் தோன்ற அளவுக்கு திட்டுவார். இடியட்னு திட்டிகிட்டே இருப்பார். உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு சின்ன விஷயத்தை ஆரம்பித்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துக்கும் திட்டுவார். அவங்களுக்கே அவங்க மனசு வந்து தோணிருக்கும், நம்ம இடியட் தான் போல, நமக்கு எதுவுமே தெரியாது போல அப்படின்ட்டு. 2-3 தடவை தப்பு நடந்த மாதிரிலாம் ஒரு தடவை ஒரு கேக் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு, இவருடைய கோபியுடைய ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு. அங்கே கேக் சரியில்லை. ஸோ அந்த இவங்க கேட்க பிடிக்கலன்னா ஏதோ எல்லாரும் சொன்னதுக்கப்புறமா அங்கே எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு இவர் சாரியெல்லாம் கேட்டு வீட்டுக்கு வந்து அந்த திட்டுவார், இடியட்டுன்ட்டு. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த மனத்தில் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல, நம்மளை பற்றி நம்மளே ஒரு மனத்தில் ஒரு விஷயம் வச்சுருப்போம்ல, அபிப்பிராயம் வச்சுருப்போம்ல, அந்த அபிப்பிராயமே உங்களுக்கு வந்து கீழே தான் இருந்திருக்கும். அது காரணமே அந்த குடும்பமே தான். அதில் ஈஸ்வரியோட பங்கும் ஜாஸ்தி. உனக்கு என்ன பாக்கியா தெரியும், கோபிக்கு தெரியும். கோபிக்கு ஒரு மண்ணும் தெரியாதுங்கிறது இப்போ நமக்கு தெரியவே தெரியுது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவருடைய பிஸ்னஸ் அவருக்கு நடத்த தெரில. இன்னொரு பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ்னு ஆரம்பிக்கிறாரு. அதில் ஒரே ஒரு ஷெஃப்பை நம்பி மட்டும் ஒரு கடையை போட்டு பெருமையாக வந்து அதுக்கு திறப்புலாம் நடத்திட்டு அவர் இல்லைன்னா என்ன பண்ணுங்கிறத கூட யோசிக்கலாம். இப்போ நீங்கள் சாப்பாடு கடைலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் 7 நாளும் இருக்கும். வாரத்தில் 7 நாளுமே இருக்கும், 30 நாளுமே இருக்கும். லீவெல்லாம் விட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஷெஃப் வச்சுப்பாங்க. இவர் இல்லைன்னா இவர்னு வச்சுப்பாங்க. சில சமயம் அசிஸ்டன்ட் ஷெஃப் இருப்பாங்க. இந்த மாஸ்டர், ஏன்னா டீ கடை மாஸ்டர் கூட நீங்கள் நம்ப முடியாதுங்க, டீ கடை மாஸ்டருக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குது. பரோட்டா மாஸ்டர், டீ கடை மாஸ்டருக்குலாம் டவக்குன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் கூடவே ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா கடையை நிறுத்த முடியாது. நீங்கள் கடையை நிறுத்திங்கன்னா அன்றாட வருமானம் ரொட்டேஷன்லேயே இருக்க முடியும். சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க, இல்லை வந்து சாப்பாடை பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அது கெட்டு போயிடும். இந்த அளவு கூட ஒரு மூளை இல்லாத ஒரு மனுஷனை அதில் அவர் வந்து இவங்களை எப்போ பார்த்தாலும் பாக்கியாவை குறை சொல்கிறதும் திட்டுறதும், பாக்கியாவை பற்றி பேசுகிறதுக்கும், பாக்கியா ஏன் கேட்டுட்டு இருக்காங்கிறதான் நமக்கு புரியல. இதில் கூடவே இந்த குழிபறிக்கிற வேலையை கோபி மட்டும் செஞ்சாலும் பரவாயில்ல, ஈஸ்வரியும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஈஸ்வரி பல நேரங்களில் பல சமயங்களில் பாக்கியா ஆரம்பிக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே குறை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் நம்ம வீடு இருக்க நிலமையிலன்னாங்க. கோபி வந்து அவருடைய இந்த கடையை ஆரம்பிக்கும் பொழுது அப்பையும் இந்த ஜெனியும் செடியனும் வந்து சேரலை, பிரிஞ்சு தான் இருந்தாங்க. கோபி அதுக்கான ஒரு கில்லுக்கரையை கூட வந்து பறித்து போடலை. அப்படி இருக்கும் பொழுது அப்போ அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே, நம்ம வீடு இருக்கிற நிலமையில உனக்கு எதுக்குறான்னு ஒரு பிஸ்னஸ்ன்னு கேட்க வேண்டியதானே. நகையெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்தாங்க. பாக்கியா கொடுத்த நகையும் வாங்கிட்டு போய் கொடுத்தாங்க. இந்த லட்சணத்தில் தான் வந்து ஈஸ்வரி இருக்காங்க அப்படிங்கிறத பாக்கியா எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்கங்கிறது தெரியல. நீங்கள் அவங்கள உங்கள் அம்மாவாக பார்க்குறீங்க, அவங்க உங்களை வந்து மருமகளாக மட்டும்தான் பார்க்குறாங்க. இப்போ அந்த இடத்துலையுமே வந்து ராதிகாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெருமையாக ராதிகாவை பார்க்க ஆரம்பிச்சு அவள் தான் அவங்க கூட இருக்கான், இவ சும்மா வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு பாக்கியா எத்தனை நாள் என் வீட்டில் நான் காசு கொடுத்து வாங்கின வீட்டில், அது இந்த வீட்டை விட்டு என்ன துரத்துறதுக்கு அவர் தயாராக இருந்தார், அவர்கிட்ட இருந்து இந்த வீட்டை வாங்கியாச்சு, அவர் வீட்டில் அவரையும் தங்க வச்சிருப்பீங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் எல்லாம் சரியாயிடுச்சு, அவர் பிஸ்னஸை பார்த்து போயிட்டுருக்காரு. எத்தனை நாள் அவர் இங்கே தங்குவார். அதே சமயத்தை எத்தனை நாள் நீங்கள் இங்கே அவருக்காக இங்கே வந்து நீங்கள் வந்து அவர் என் கூட தான் இருப்பான்னு சொல்ல போகிறீங்க. அப்படி அதிகபட்சமாக உங்கள் பிள்ளை உங்களோட இருக்கணும் அப்படின்னா வந்து கிளம்பி கூப்பிட்டு போயிடுங்க, அவரோட வீட்டுக்கு போயிடுங்க. ஏதாப்புல தானே இருக்குது, அவரோட வீட்டுக்கு போயிருங்க. அவருடைய புது பொண்ணுலேருந்து எல்லாரும் அவங்களாம் ஒன்றா அங்கே இருக்கட்டும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே போய் உங்கள் பிள்ளையை பார்த்துக்குங்க, இல்லை போயிட்டு பார்த்துவாங்க. இங்கேயே இருங்க என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் உங்கள் பிள்ளை இங்கே இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளை கூட தான் நீங்கள் இருந்தே தீர்னா நீங்களும் வெளில போங்க அப்படிங்கிறத பாக்கியா சொல்லணும். இல்லை பாக்கியாவோட பசங்களாச்சும் சொல்லணும். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் அம்மா உங்களுக்காக எல்லாத்தையும் திட்டு வாங்கிட்டு உங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணும்போது உங்கள் அம்மாக்காக நீங்களாச்சும் பேசணுங்கிறது தான் வார்த்தை. ஸோ அது நடக்குமா நடக்காதா, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா